ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யோவான் 9ஆம் அதிகாரத்தை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சில ஆழமான காரியங்களை வெளிப்படுத்துவாராக. இந்த 9வது நாள் அதிகாலை ஜெபத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் தடையில்லாமல் நடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, இந்த 9ஆம் அதிகாரம் ஒரு வித்தியாசமான ஒரு அதிகாரம். அல்லேலூயா. யோவான் புஸ்தகம் முழுவதுமாகவே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான கான்வர்சேஷன் இருக்கும், கலந்துரையாடல் இருக்கும். மற்ற புஸ்தகங்கள்ல சம்பவங்கள் அதிகமா இருக்கும். இதுல ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை குறித்து அதிகமான விளக்கங்கள் இருக்கும். அதனால நல்ல ஒரு அருமையான புஸ்தகம். அல்லேலூயா. சரி, இப்போ இந்த அதிகாரத்துல எல்லாரும் நம்ம படிச்சிருக்கோம், நிறைய முறை படிச்சிருக்கிறோம். அப்போ பிறவி குருடன் என்ன பண்றார் ஆண்டவர்? உமிழ்நீர், அவர் வாயிலிருந்து ஒரு உமிழ்நீர் எச்சில் அதை எடுத்து என்ன பண்றாரு, மண்ணில் துப்பி சேற்று உண்டாக்கி அவன் கண்களில பூசி என்ன பண்றாரு. அதுக்கப்புறம் நீ சீலவோம் சீலவோம் அப்படிங்கிற ஒரு குளத்துல போய் நீ என்ன பண்ணு, நல்லா முங்கி குழிவி நல்லா கழுவிக்கோ, அப்ப என்ன ஆயிரும், உனக்கு பார்வை அடைந்து விடும் அப்படின்றார். இது நிறைய போதகர்கள் நிறைய காரியத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதை பல விதமாக வெளிப்பாடுகளோடு சொல்லியிருக்கிறார். கர்த்தர் அடிமைக்கு கொடுத்த சில காரியங்களை நான் உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அற்புதத்தை செய்வதற்கு முன்பாக, அதாவது அவர் உமிழ்நீரை உண்டாக்கி அந்த சேற்றை ஏற்படுத்தி அவனுடைய முகத்துல பூசுவதற்கு, கண்களில் பூசுவதற்கு முன்பாக 2 வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். 4:5 வாசிங்க. பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்றார். சரி, அப்ப நான் உலகத்தில் இருக்கிறேன், உலகத்திற்கு நான் ஒளியா இருக்கிறேன். அப்போ ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது அப்படிங்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குள்ள வருவதற்கு முன்பாக இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க வேத சாஸ்திரிகள். இருண்ட காலம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். பழைய ஏற்பாடு முடிந்து புதிய ஏற்பாடு ஆரம்பிப்பதற்கு, அதாவது இயேசு வருகிறதுக்கு முன்பாக இருண்ட காலம் அப்படிமாங்க. அப்ப அவர் வந்துட்டார் அப்படின்னா அவர் என்ன சொல்றார், உலகத்தில் நான் இருக்கையில் உலகத்தில் ஒளியா இருக்கிறேன். இயேசு உள்ள வந்துட்டார்னா என்ன ஆகும், வெளிச்சம், ஒளி, பிரகாசம், விடுதலை அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார். அப்போ அதைத்தான் என்ன பண்றாரு, ஏன் சம்பந்தம் இல்லாம அந்த 2 வசனத்தை சொல்லிட்டு அவர் இந்த கிரியை செய்கிறார். உமிழ்நீரை துப்பி சேற்றை உண்டாக்கி அவன் கண்களிலே பூசுகிறார். எதற்காக அப்படின்னு நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, கலாத்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனம். கலாத்தியர் 3:22 வாசிங்க. அப்படி இராதபடினால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசமுள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. எதற்காக அடைத்து போட்டது? இயேசு கிறிஸ்துவின் மேல் பற்றும் விசுவாசம் எல்லா ஜனங்களுக்கும் உண்டாக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேதம் எல்லாரையும் எதற்குள்ளாக, பாருங்க, பைபிளே என்ன பண்ணுதான், ஜனங்களை பாவத்திற்குள்ளாக அடைத்து போடுகிறது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, உமிழ்நீர் அப்படிங்கிறது அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, வசனம். அல்லேலூயா. வேதம். அல்லேலூயா. அந்த வேதம் என்ன பண்ணுது, சேற்று உண்டாக்கி எல்லாருடைய கண்ணையும் அடைச்சிருது. அல்லேலூயா. யாரும் பார்க்க கூடாது. எல்லாருக்கும் அந்த ஒளி என்ன ஆகுது, அடைக்கப்படும். எல்லாரையும் இருளுக்குள்ளாக, எல்லாரையும் இருண்ட காலத்திற்குள்ளாக வேதம் எல்லாரையும் பாவத்திற்குள்ளாக அடைத்து போட்டது. அதான் அதனுடைய திருஷ்டாந்தம், அதனுடைய வெளிச்சம், விளக்கம். அல்லேலூயா. அப்ப எல்லாருக்கும் என்ன பண்ணணும், அந்த ஒரே பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வரணும். பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளையும் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளையும் ஒரே சமதளத்துல கொண்டு வந்து இயேசு வெளிப்படணும். எல்லாரும் இயேசுவை விசுவாசிக்கணும். இயேசு மூலமாய் வெளிச்சம் உண்டாகணும். அதுதான் வேதத்தினுடைய ஒரு அடிப்படை. இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னா, ரோமர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 11:32. எல்லார் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். எல்லார் மேலும் இரக்கம் உள்ளவராய் இருக்கத்தக்கதாக எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். கீழ்ப்படியாமை என்ன? பாவம். அல்லேலூயா. எல்லாரையும் பாவத்திற்குள்ளாக வேதம் அடைத்து போட்டது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்வதற்காக.
அல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொள்வதற்காக எல்லாரையும் சமதளத்துல அவர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியம். ரோமர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 7:7. ஆகையால் ஆ, என்ன சொல்லுவோம்? ம், நியாயப்பிரமாணம் பாவமோ? ஆ, அல்லவே. ம், பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி ம், மற்றபடி அறியவில்லை. ம், இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் ஆ. இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. அப்ப என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணம் பாவம் அல்ல, நியாயப்பிரமாணம் வந்ததுனாலதான் இது பாவம் அப்படின்னு எனக்கு தெரியுது. இப்ப நம்ம போயிட்டே இருக்கிறோம், இந்த எல்லாம் பைப்பு தோண்டி போட்டிருக்கிறாங்க, திடீர்னு என்ன பண்றாங்க, நோ என்ட்ரின்னு போர்டு வச்சிடுறாங்க. நீ வேலை பார்த்துட்டு இருக்கோம், இங்க யாரும் வரக்கூடாது, அடுத்த வழியா சுத்தி போங்க, நோ என்ட்ரின்னு வச்சிருக்கிறாங்க. நேத்து வரைக்கும் நான் இங்க வந்தேன், இன்னைக்கு எதுக்கு நீ போட்டிருக்கிற அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. என்ன அர்த்தம்? நேத்து வரைக்கும் எல்லாரும் இஷ்டம் போல இருந்தாங்க, போலாம் வரலாம், எல்லாம் என்ன வேணா பண்ணலாம். இன்னைக்கு நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? இது நோ என்ட்ரி, உள்ள வந்தா இது தப்பு, மீறுதல், ஃபைன் போட்டுருவோம், பெனால்டி அப்படின்னு சொல்லு. அப்ப நோ என்ட்ரின் போட்டது வந்து பிரச்சனை இல்லை, அல்ல நோ என்ட்ரின் போட்டதுனாலதான் எனக்கு தெரியுது இதுக்குள்ள போகக்கூடாது. அது வரைக்கும் நான் எப்படி பண்ணிட்டு இருந்தேன், போயிட்டு தான் வந்துட்டு தான் இருந்தேன், எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அது பாவம்னு தெரியல, அது தப்புன்னு தெரியல, அது ஒரு இயல்பாக இருந்துச்சு, இயற்கையா இருந்துச்சு. ஆனா நியாயப்பிரமாணம் ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னாச்சு, இது பாவம். அதுக்கு முன்னாடி ஆண் பெண் எப்படி வேணா இருப்பாங்க, ஒரே குடும்பத்துக்குள்ள பெத்த மகன் அம்மா கூட பலவிதமான அவலட்சணமான காரியங்கள் எல்லாம் சர்வசாதாரணமா இருந்தது. ஆனா மோசையினுடைய நியாயப்பிரமாணம் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னார் இன்னார் கூட உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த வழிமுறைகளை சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இச்சை என்பது பாவம் என்பது எனக்கு எப்ப தெரிஞ்சது? நியாயப்பிரமாணம் வந்ததுனாலதான் தெரிஞ்சது. அப்ப நியாயப்பிரமாணமாகிய இந்த வேதம் எல்லாரையும் பாவத்திற்குள்ளாக அடைத்து போட்டது. அல்லேலூயா. அப்ப எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, அதுக்குள்ள போய் மீறுதல் செஞ்சு செஞ்சு, அதாவது சட்டம் போட்டதுக்கு அப்புறம் தான் அதை மீறணும்னே தோணும் இல்லையா? நோ என்ட்ரி போனா தான் என்ன பாத்துருவோமே அப்படின்னு தோணும். ஹெல்மெட் போட்டுதான் போனா என்ன ஆகும் பாத்துக்கோமே. அப்போ நியாயப்பிரமாணம் மீறுதலுக்கு என்ன பண்ணுகிறது? ஜனங்களை உந்தி தள்ளுகிறது. இது வரைக்கும் நான் செஞ்சேன் இல்ல, நேத்து வரைக்கும் போனேன் இல்ல, இன்னைக்கு நீங்க போகக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? போவேன் அப்படின்னு என்ன ஆகும்? ஒரு மீறுதலுக்குள்ளாக ஜனங்களை என்ன பண்ணுது? உந்தி தள்ளுகிறது. அதற்கு பரிகாரம் இருந்தாலும், அதுக்கு பெனால்டி இருந்தாலும், அதுக்கு ஃபைன் இருந்தாலும் செஞ்சு பார்ப்போம். நான் கோர்ட்ல கட்டிக்கிறேன், பாத்துக்கலாம், ஃபைனை போடுங்க, நான் அங்க பாத்துக்கிறேன். போலீஸ்காரர் என்ன பண்றது? எதிர்த்து பேசுறது. அல்ல, அப்படிதான் தீர்க்க தரிசிகளுக்கு எதிர்த்து பேசினாங்க. வாங்க, பழி தானே செலுத்துக்கிற, ஆடு தானே வெட்டிக்கிறோம், மாடு தானே வெட்டிக்கிறோம், வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி துணிகரம், நியாயப்பிரமாணத்தினால ஜனங்களுக்கு துணிகரம் ஏற்படுது. எல்லாரையும் ஏகமாய் ஆண்டவர் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். யாருமே கீழ்ப்படுகிறது இல்லை. கீழ்ப்படியணுங்கிறதுக்கு நியாயப்பிரமாணத்துடைய அர்த்தமே என்னன்னா கீழ்ப்படியணும். அதான் இப்ப பவுல் கொஞ்சம் குறைய நான் நியாயப்பிரமாணத்தை மீறவில்லை அப்படிங்கிறார். பெர்ஃபெக்டா செஞ்ச ஆளு யாரு? பவுல். அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படியாமைக்குள்ளே எல்லாரையும் ஆண்டவர் அடைத்து போட்டார். அதுதான் அந்த சேற்றை உண்டாக்கி அவருடைய கண்களை அடைத்து போட்டதற்கான ஒரு திருஷ்டாந்தம். இப்ப நான் வந்துட்டேன், அல்லேலூயா, நான் வந்துட்டேன், நீ வந்து கழுவு, அல்லேலூயா, சீலோவாம் குளத்துல போய் கழுவு, என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி. அப்ப எந்த ஒரு மனுஷன் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானோ அவனுடைய பாவச்சேறு கழுவப்படும். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொள், நான் உனக்காக மரித்தேன் என்பதை விசுவாசி, நான் உனக்காக ரத்தம் சிந்தினேன் என்பதை விசுவாசி, என்னுடைய வாழ்க்கையை நீ ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தாய் ஆனால் உனக்கு என்ன கிடைக்கும்? வெளிச்சம் கிடைக்கும். இல்லாட்டி அப்படியே அடைக்கப்பட்ட நிலைமைதான், அப்படியே நீ பாவத்துக்குள்ளதான் இருப்ப, பாவமாகிய சேற்றுக்குள்ளதான் இருப்ப. அதைத்தான் இங்க நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அப்ப இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன், இந்த பொல்லாத பிசாசு என்ன பண்ணுகிறான்? எல்லாரையும் குருடாக்கி வைத்திருக்கிறான். அப்ப சுவிசேஷமாகிய ஒளின்னு இயேசு கிறிஸ்து, நான் இந்த உலகத்தில் இருக்கையில் ஒளியா இருக்கிறேன். அப்ப அவர் தான் சுவிசேஷம், அவர் தான் காஸ்பல். அப்ப யார் வந்து காஸ்பலை ஏத்துக்கிறாங்களோ, சுவிசேஷத்தை ஏத்துக்கிறாங்களோ, அப்பதான் என்ன ஆகும்? அந்த சேறு அது விலகி போகும். அப்பதான் அவங்க கண்ணு அவங்களுக்கு தெரியும், சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமா இருக்கும். அல்லேலூயா. அப்ப அந்த அடைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து யார் இயேசு விசுவாசிக்கிறாங்களோ அவரை பற்றும் விசுவாசத்தினாலே எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்படும்படிக்கு எல்லாரையும் பாவத்திற்குள்ளாக அடைத்து போட்டார். அல்லேலூயா. அவர் செய்கிற
அந்த பிளான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா. சரி வாசிங்க. இப்போ நாம வந்து சில இந்த கழுவப்பட்ட காரியத்தை குறித்து நாம வாசிக்க போறோம். ஒரு 5 விதமான காரியத்தை நான் உங்களுக்கு வேகமாக சொல்லி நான் கடந்து போகிறேன். வாசிங்க. சங்கீத புஸ்தகம் 73வது அதிகாரம் 13வது வசனம். சங்கீதம் 73:13. நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினேன். குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினேன். அதாவது நாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, பரிசுத்தத்தை ஒரு தேவையில்லாத காரியம். எல்லாரும் இப்படி இருக்கிறா, நான் மட்டும் ஏன் சுத்தமா இருக்கணும்? குற்றம் இல்லாமையிலே என் கைகளை, அதுக்கு முன்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்கு? விருதாவாகவே. அந்த வார்த்தை முக்கியம். வேஸ்ட். பரிசுத்தமா இருப்பது வேஸ்ட் அப்படின்னு நாம நினைக்க கூடாது. அல்லேலூயா. எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி போனேன். அந்த சர்ச்சில் அப்படி பண்றாங்க, இவங்க எப்படி பண்றாங்க, எல்லாம் கிறிஸ்டின் தானே, எல்லாரும் செஞ்சா என்ன, அவங்க இப்படி பண்ணும்போது நம்ம பண்ணா என்ன? விருதாவாகவே நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கணும்? நான் மட்டும் ஏன் பரிசுத்தமா இருக்கணும்? பரிசுத்தத்துல நாம காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. இட் இஸ் a mandatory. அது கட்டாயம். அது தவிர்க்க முடியும். சீலவம் குளத்துல போய் கழுவுனா கழுவணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. ஏன் கழுவணும் கேட்க கூடாது. இங்க தண்ணி இருக்கு, அங்க போய் கழுவணுமா? அப்படிலாம் கிடையாது. அல்லேலூயா. அதனால எல்லாமே நமக்கு என்னது தேவை? பரிசுத்தமானது, அத்தியாவசியமானது. அது தேவையில்லாதது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, அது 2ஆம் பட்சமாக நாம் நினைக்க கூடாது. அல்லேலூயா. வாசிங்க. மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 3வது வசனம். மார்க் 7:3. ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கைக்கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள். பாருங்க, பாரம்பரியத்துக்காக நான் பரிசுத்தமா இருக்கக்கூடாது. முன்னோர்கள் சொன்னாங்க, நான் செஞ்சேன். முன்னோர்கள் இன்னைக்கு எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கை அதான். எங்க அம்மா அப்பா சொன்னாங்க, எங்க தாத்தா பாட்டி சொன்னாங்க, அதை நான் செஞ்சுட்டா நான் பரிசுத்தமா இருந்த மாதிரி அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்? வெளிப்பிரகாரமான பரிசுத்தம். தட்டை கழுவுறது, அதை கழுவுறது, வாச கழுவுறது, கோலம் போறது, சாணியை கரைச்சி ஊத்துறது, இதெல்லாம் என்னது? முன்னோர்கள் சொன்னாங்க. முன்னோர்கள் சொன்னாங்க. முன்னோர்கள் சொன்னது எல்லாமே சயின்டிபிக். அது தப்பு இல்லை, செய்யலாம். ஆனால் அதனால நம்முடைய வாழ்க்கை பரிசுத்த முடியுமா? கிடையவே கிடையாது. அல்லேலூயா. ஆத்மா பரிசுத்தப்படுமா? கிடையவே கிடையாது. குணத்துல, சுபாவத்துல மாற்றம் உண்டாகுமா? கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அது எல்லாருமே சரீர பிரகாரமான நன்மை மட்டும்தான். அதுல ஒரு ரகசியம் இருக்கும், அது சொல்லாம அவங்க என்ன பண்ணாங்க, செத்து போயிட்டாங்க. அல்லேலூயா. அப்ப அதை வந்து நம்ம என்ன பண்றோம், அது ஆன்மீக வாழ்க்கையோட நம்ம இணைத்து கொள்வது தவறு. அதுதான் பண்றாங்க. இப்ப கையை கழுவி கழுவி சாப்பிடணும். மோசே சொல்லியிருக்கிறார், மோசே சொல்லியிருக்கிறார், மோசே சொல்லியிருக்கிறார். எதுக்காக சொல்லியிருக்கிறார் தெரியாது. அல்லேலூயா. இப்ப அந்த மாதிரி முன்னோருடைய பாரம்பரியத்தின்படி அல்ல, வேதத்தின்படி நாம் என்ன பண்ணணும்? கைகளை கழுவினா அர்த்தம் சுத்தமான ஒரு வாழ்க்கை. கைகளில் சுத்தம் உள்ளவன், சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? இப்ப கையை கழுவுறன்னு அர்த்தம் என் கை கரை இல்லாம இருக்கு. ஐ எம் ஓப்பன். நான் கை கரைபடியாத கரத்துக்கு சொந்தக்காரரே சொல்றாங்கல்ல மினிஸ்டர், அரசியல்வாதிலாம், கரைபடியாத கரத்துக்கு சொந்தக்காரர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருகிறவர் அப்படிலாம் சொல்றாங்க. அல்லேலூயா. அதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. அப்போ என்ன அர்த்தம்? கைகளில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான். அவன் தான் என்னது? கரைபடியாதவன். அதான் முதல் விஷயம். அடுத்த 2வது ஏசாயா புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 4:3. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும் போது. சரி, இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? அழுக்கை கழுவணும். முதல்ல கையை கழுவணும், அடுத்து அழுக்கை கழுவ வேண்டும். அல்லேலூயா. அதாவது வாசிங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 25வது அதிகாரம் 4வது வசனம். நீதிமொழிகள் 25:4. வெளியே நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். அழுக்கு என்பது களிம்பு. அது என்ன ஆகும்? நாளுக்கு நாள் சேர 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 அப்படியே அடையடையா ஒட்டி எண்ணெயும் தண்ணியும் வேர்வையும் பிசுக்கும் சேர்ந்து என்ன ஆயிருது? அப்படியே களிம்பாக மாறிவிடுது. நிறைய பேருக்கு முதுகு கை போகவே போகாது. முதுகுக்கு வந்து யாராவது தேய்ச்சி விட்டாதான் அழுக்கு போகும். இல்லாட்டி அதுக்கு இந்த இதெல்லாம் இருக்கு, கயர்லாம் இருக்கு, அதை போட்டு தேய்க்கணும். அதுக்கு ஒரு நார் இருக்கு, 10 ரூபாய்க்கு விற்கிறான் அந்த மருந்து கடையில், பார்த்துருக்கீங்களா? ஒரு புஃப்னு இருக்கும், அதை போட்டு தேய்ச்சிங்கன்னா அழுக்கு போகும். அப்போ என்ன பண்ணணும்? அந்த களிம்பு போட்டு தேய்க்கணும்.
கொஞ்சம் அதுக்கு ஃபோர்ஸ் தேவை. கை கழுவுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா பண்ணிடலாம். அழுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு எட்டாத இடத்துல இருக்கும். நமக்கு எட்டாத இடத்துல இருக்கும், ஆனா பக்கத்துல இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா மத்தேயு புஸ்தகம் 7வது அதிகாரம் 1 நீங்க 4 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தவனுடைய குற்றத்தை நாம சொல்லுவோம். உன் கண்ணில உத்தரம் இருக்கும்போது அடுத்தவனை நீ சொல்லக்கூடாது. அப்ப என்ன அர்த்தம்? என் கண்ணை என்னால பார்க்க முடியாது, கண்ணாடியில தான் பார்க்க முடியும். கண்ணாடி இல்லைன்னா மற்றவங்க நான் பார்க்கலாம், மற்றவங்க கண்ணை நான் பார்க்கலாம், என் கண்ணை நான் பார்க்க முடியாது. நேத்து டாக்டர் அவனுக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் பண்ண வந்தார். காலையில வந்துட்டு என்னை மட்டும் பக்கத்துல நிக்க வச்சாரு, இவங்க எல்லாம் வெளில நிக்க வச்சாரு. நான் பெரிய தைரியசாலி மாதிரி. நடந்தது என்ன அப்படின்னா, நான் பெரிய வீக் ஆயிட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அதை பிரிச்சாரு, அதை போட்டு நோண்டுறாரு, அந்த புண்ணை போட்டு அந்த சிரிஞ்சு வச்சு தண்ணியை உள்ள விட்டு கிளீன் பண்றாரு. நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். திடீர்னு பாத்தீங்கன்னா கண்ணு இருட்டாயிருச்சு, அப்படியே தலை சுத்துது, உடம்பெல்லாம் அப்படியே ஜிவ்வுன்னு வேர்க்குது. நான் கண்ட்ரோல் பண்றேன், என்னால முடியல. அதை பார்க்க அப்படியே எனக்கே ஒரு மாதிரி ஆகுது. நான் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி நிக்கிறேன், அப்படியே தள்ளுது என்னைய கீழே. எப்படி எனக்கா இப்படி என்னாச்சுன்னா, என்ன என்னுடைய சதை, என்னுடைய ரத்தம் எனக்கு அப்படியே அவன் துள்றான், கத்துனான், அப்படியே முடியலன்னு கத்துறான். அவர் போட்டு அதை பிதுக்கி என்னால் அவன் கத்துறதும் அந்த புண்ணை பார்க்கறதும் என்னால் சகிக்க முடியல. நான் நார்மலா தான் நிக்கிறேன், ஆனா என்னுடைய உடம்பு அந்த சப்கான்சியஸ் மைண்ட் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்குது. அப்படியே ஜிவ்வுடு ஏசி ஓடுது, எனக்கு வேர்க்கவே இருக்காது. நான் வெயில்ல நடந்தா கூட எனக்கு வேர்க்காது, சும்மா கூட எனக்கு வேர்க்காது. அப்படியே குப்புன்னு வேர்க்குது, கண்ணு அப்படியே மறுவுது, அப்படியே தலை சுத்துது, அப்படியே சாஞ்சு அப்படியே சேர்ல உட்காந்துட்டேன். அல்லேலூயா. அப்ப இதை எங்க மேனேஜருக்கு சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு நேற்று ஆச்சு அப்படின்னு. என்ன உங்களுக்கு வந்தப்போ கூட ஒன்றும் ஆகலை, நீங்க எப்படி பையனை பார்த்தோன்னு இந்த மாதிரி ஆயிட்டீங்களே அப்படின்னாரு. எனக்கு நான் பார்க்கல, ஏன் கண்ணு எப்படி பின்னாடி பார்க்க முடியும்? பார்க்காது. அப்ப இன்னொருத்தருக்கு அது சொந்த பிள்ளை, பெத்த பிள்ளை, மாம்சம், என்னுடைய சரீரம், அதை நான் பார்க்கும்போது என்னால பொறுக்க முடியல. அல்லேலூயா. எனக்கு அப்படியே என்னை மீறி நான் அப்படியே கீழே விழுகிற மாதிரி போயிட்டேன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, பிறரை பார்க்கும்போது அது பெருசா தெரியும், நமக்கு அது ஒன்றும் தெரியாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய உத்தரத்தை கண்ணில இருந்து முதல்ல நீ எடுத்து போடு. அல்லேலூயா. அடுத்தவனை நீ அப்புறம் பார்க்கலாம். அப்போ உன்னுடைய களிம்பு நிறைய இருக்கு, உடம்புல நிறைய அழுக்கு இருக்கு, அது உனக்கு தெரியல. அதை நீ என்ன பண்ணு? தேடி கண்டுபிடித்து அதை கழுவு, சுத்தம் பண்ணு, ஆண்டவருக்கு ஒப்பு கொடு, வசனத்தினால கழுவப்படு. அது நாளுக்கு நாள் காம்ப்ரமைஸ் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு சுத்திகரித்து அப்படியே சேர்ந்து நிறைய பாவங்கள், மீறுதல்கள் உன் இருதயத்துல உனக்கே தெரியாம சேர்ந்துடுச்சு. அது முதல்ல என்ன பண்ணு? டெஸ்ட் பண்ணு. சீயோன் குமாரத்தியே, உன் அழுக்கை கழுவு, ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து 3வது விஷயம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 33வது வசனம். அப்போஸ்தலர் 16:33. மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் ஒழுங்கை ஞானஸ்தானம் பெற்றார்கள். காயங்களை கழுவ வேண்டும். முதல்ல கைகளை கழுவ வேண்டும், அடுத்து அழுக்கை கழுவ வேண்டும், அடுத்து காயங்களை கழுவ வேண்டும். அப்படின்னு அர்த்தம், பிறருடைய காயங்களை. அல்லேலூயா. காயப்பட்ட நெஞ்சை என்ன பண்ணு? புண்பட்ட மனசை புக விட்டு ஆத்துமாங்க. அல்லேலூயா. அப்படியா? வா மாப்பிள்ள போலாம், ஒரு கட்டிங் அடிக்கலாம். என்ன நீ இவ்வளவு கவலையில உட்காந்துருக்க? வா, உன்னை சோகத்தெல்லாம் உன் காயத்தெல்லாம் நான் கழுவுறேன். காயத்துக்கு கட்டிங் மருந்தல்ல. அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை, நம்முடைய ஒரு இதமான வார்த்தை, வசனம், காயப்பட்ட இருதயத்தை என்ன பண்ணணும்? தேற்றணும், ஆற்றணும். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் தான் சொல்லப்படுது. தேற்றுங்கள், அவங்களை தூக்கி எடுங்க, உற்சாகப்படுத்துங்க. காயப்பட்ட இருதயங்களை என்ன பண்ணணும்? கழுவ வேண்டும். வாசிங்க என்னாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 23வது வசனம். என்னாகமம் 5:23. பின்பு ஆசாரியன் இந்த சாப வார்த்தைகளை ஒரு சீட்டில் எழுதி அவைகளை கசப்பான ஜலத்தினால் கழுவி போட்டு. பாருங்க, ஆசாரியன் இந்த சாபமான வார்த்தைகளை ஒரு சீட்டில் எழுதி அவைகளை கசப்பான ஜலத்தினால் கழுவி போட்டு, சாப காரணமான அந்த கசப்பான ஜலத்தை அவள் குடிக்கும்படி பண்ணுவான். அப்பொழுது
சாபகாரணமான அந்த ஜலம் அவளுக்கு இறங்கி கசப்பாக்கும். சில நேரம் மற்றவங்களுடைய காயங்களை கழுவும் பொழுது நாம் கசப்பான வார்த்தைகளை சொல்ல வேண்டி வரும். அவங்க ஆண்டவரை குறித்து நம்ம சொல்லும்போது ஆழமா சொல்ல வேண்டி வரும். நரகத்தை குறித்து, பாவத்தை குறித்து, ரட்சிப்பை குறித்து, மீட்பை குறித்து பேசும் பொழுது அது அவங்களுக்கு கொஞ்சம் கசப்பா கூட இருக்கும். ஆனால் அது ரொம்ப முக்கியம். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் 9-10 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் 9-10. நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பா இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமா இருக்கும் என்றான். அதான் காஸ்பல் அப்படிதான். சொல்லும் போது அது கேட்கும் போது முதல்ல அவங்களுக்கு இனிப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் வாய்க்கு எப்படி இருக்கும்? இனிப்பா இருக்கும். அது உள்ள போக போக வயிற்றுக்கு அது கசப்பா இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? இந்த மாத்திரை வந்து பாத்தீங்கன்னா மேல ஒரு கோட்டிங் வாயில வச்ச உடனே இனிப்பா இருக்கும். இந்த ஜெலிசில் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே தண்ணி இல்லாமலே வாயில வச்சு இது பண்ணலாம். அது நாக்குக்கு இனிப்பா இருக்கும், டேஸ்டா இருக்கும். ஆனா அது வயிற்றுக்குள்ள போய் அது கசப்பாக மாறி விடுகிறது. அப்ப மருந்து எங்க தேவை, கசப்பு எங்க தேவைன்னா வயிற்றுக்கு தான் தேவை. அப்ப அது போற வழி கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் இனிப்பை கொடுத்துட்றாங்க. இனிப்பு மாதிரி கொடுத்துதான் காஸ்பல் சொல்லி ஆண்டவர் உங்களை தேற்றுகிறார், உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், வாழாக்காமல் தலையாக்குகிறார், கீழாக்காமல் மேல, அப்படியே அவங்களுக்கு என்ன நயங்காட்டி சொல்லி உள்ள கூட்டு வந்து சர்ஜரி தான். அல்லேலூயா. பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, உலகத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். காஸ்பல் இயேசு கிறிஸ்து வெளியில இனிப்பா கொடுக்கிறார், உள்ள வந்து பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறார். அப்ப இது எதை குறிக்குது? என்னாகமத்தின் புஸ்தகம் இந்த 5ஆம் அதிகாரம் நீங்க 16 24 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீ அவள் சுத்தமா இருக்கிறாளா இல்லையா அப்படிங்கிறதுக்கு அந்த ஆசாரியன் சோதிக்கிற அந்த ப்ராசஸ் தான் இல்லையா. ஒரு கசப்பான தண்ணியை குடிச்சு அவளுக்கு வயிறு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவள் சுத்தமா இருக்கிறா. அவர் வயிறு வீங்கி போச்சு அப்படின்னா அவள் கெட்டு போயிட்டா அப்படின்னு அர்த்தம். பாருங்க எப்படி வச்சிருக்கிறாங்க கொடுமையா. இது எதை குறிக்குது அப்படின்னா, சபையாகிய ஸ்திரீக்கு ஆண்டவர் என்ன பண்றார்? வசனமாகிய கசப்பான அந்த வேதத்தை கொடுக்கிறார். அந்த கசப்பாகிய அந்த வேத வசனத்தை அவ சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாள். இது எனக்குரிய வார்த்தை, என்னை மனம் திரும்ப பண்ணுகிற வார்த்தை, என்னை சுத்திகரிக்கிற வார்த்தை அப்படின்னு சொல்லி அந்த கசப்பான வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி சபை அமைத்து கொண்டால் அது பிரயோஜனமாக இருக்கும். அந்த சபை மேம்படும், விசுவாசிகள் மேம்படுவார்கள், சபையார் மேம்படுவார்கள். இல்ல இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, அந்த கசப்பெல்லாம் வேண்டாம் அப்படின்னு மீறிட்டு போனா அவங்களுக்கு தான் பிரச்சனை, நித்திய ஜீவன்ல எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அதுக்காக தான் அந்த ஒரு திருஷ்டாந்தமாக அந்த காரியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். சரி, அடுத்து 4வதாக அல்லேலூயா, அந்த கசப்பா, அந்த 4 தான் அந்த என்னாகமத்தின் புஸ்தகம். 3 வந்து காயங்களை கழுவுதல், சரியா? 4வது கசப்பான ஜலத்தினாலே கழுவப்படுகிறது, சபை பரிசுத்தம் அடைகிறது. அடுத்து 5வது காரியம் யோவான் புஸ்தகம் 13வது அதிகாரம் 14வது வசனம். யோவான் 13:14. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். சரி, அப்போ ஒருவருடைய கால்களை ஒருவர் கால்களை கழுவ வேண்டும். இந்த சத்தியத்தை நாம கடைபிடிக்கிறோம். இது ஒரு சம்பிரதாயமாக அல்ல, நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் என்ன பண்றோம்? செய்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றார் பேதுருட்ட? இதை செய்யாவிட்டால் என்னிடத்தில் உங்களுக்கு பங்கில்லை. அப்போ சீஷர்கள் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ வேண்டும் என்பதை ஒரு கட்டளையாக, ஒரு பிரமாணமாக அவரே செய்து காண்பித்தார். நான் உங்களுக்கு செய்த மாதிரியின்படி அவரே ஒரு மாடலாக, ஒரு மாதிரி, ஒரு ரோல் மாடல், ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிட்டு போயிருக்கிறார். இன்னைக்கு அது நிறைய சபைகள் அதை என்ன பண்றாங்க? அதை ஒத்தி வைக்கிறாங்க, செய்கிறது இல்லை. நாம் ஆதி முதல் அதை கடைபிடித்து வருகிறோம். அதை கடைசி வரைக்கும், நித்திய ஜீவன் வரைக்கும் அதை செய்ய ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. அந்த 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ்காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில், பாருங்க, பிசாசானவன் அவனை தூண்டின பின்பு. அப்ப பிசாசு வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் தன்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணுகிறார். பிசாசு என்ன வேலையை செய்கிறான்? யூதாஸ் என்ன பண்ணணும்? நித்திய ஜீவனுக்குள்ள வரவிடக்கூடாது. அவனை பாவம் செய்ய வைக்கணும், அவனை மீறுதல் செய்ய வைக்கணும், அவனை தூண்டணும், இயேசுவுக்கு விரோதமாய் செய்ய அவனை தூண்டணும், அவனை ட்ரிகர் பண்ணணும். அந்த ட்ரிகர் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இவர் எந்திரிக்கிறார். அவனுக்கு ஒரு ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறம் இவர் எந்திரிக்கிறார் போஜனத்திலிருந்து.
இவர் எந்திரிச்சு தான் இந்த காரியத்தை எல்லாம் செய்கிறார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நித்திய ஜீவனுக்குள்ள வரணும் அப்படின்னா இந்த சத்தியத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கறது இன்டைரக்டா ஆண்டவர் நமக்கு அந்த ப்ராசஸ் மூலமா சொல்லி கொடுக்கிறார். அப்ப பிசாசு உள்ள வருவான், தூண்டுவான், திருகுவான். ஆனால் அதை மீறி நீங்க என்ன பண்ணணும்? இதை செய்யணும். அல்லேலூயா. கால்களை கழுவ வேண்டும். ஒருவருக்கு ஒரு ஐக்கியமா இருக்கணும், அன்பா இருக்கணும், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. ஒரு சபையில படிச்சவன் இருப்பான், படிக்காத இருப்பான், ஏழைகள் இருப்பாங்க. எங்க சபையில ஒருத்தர் வந்தப்போ அவர் காலெல்லாம் பாத்தீங்கன்னா புண்ணு. அவரை காலை கழுவணும். யாக்கோபு கழுவினார். அல்லேலூயா. அதெல்லாம் இந்த ஒரு அசுசியெல்லாம் பார்க்கல. இவர் கால் அவர் கழுவ, அவருடைய கால்களை இவர் கழுவ. அப்ப பலதரப்பட்ட ஜனங்கள் வருவாங்க. எந்த ஒரு அசுசியும் மனசுல கொஞ்சம் கூட இல்லாதபடிக்கு இந்த சத்தியத்தை நாம மனதார கடைபிடித்தால் அதற்குரிய பாக்கியம் நமக்கு நிச்சயமாக உண்டு. அல்லேலூயா. அதனால நாம் கால்களை கழுவ வேண்டும். இது ஒரு சம்பிரதாயமாக அல்ல, கர்த்தர் நமக்கு சொன்னபடினாலே. அல்லேலூயா. பரலோகத்துக்கு வரணும், என்னிடத்தில் உங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்னா இதை நான் செய்வது போல நான் உங்களுக்கு ஒரு மாதிரியை காண்பித்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால இதை நாம செய்கிறது ஒரு கிரியையினால மட்டுமல்ல, அது மனதளவுல நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். சும்மா இது செய்யறோம், வசனத்தை செய்யறோம், கடமைக்குன்னு ஒரு சம்பிரதாயமா ஒரு சடங்காச்சாரமா அதை மாற்றவே கூடாது. அல்லேலூயா. அதை மனப்பூர்வமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அதை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்ப கழுவப்படுகிற காரியத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. நான் கழுவினேன், காண்கிறேன்.